பேசவா அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்கல் ஜாப், அது கவர்மெண்ட் ஜாப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவோம். டிஆர்டிஓ ஆல்ரெடி நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதான் டிஆர்டிஓ அப்படிங்கிறது. மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிலிட்ரி, இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், மற்ற உபகரணங்கள் எல்லாத்தையுமே தயாரிக்கக்கூடியது, அதனை பாதுகாப்பு கொடுப்பது எல்லாமே, மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த டிஆர்டிஓ கீழே தான் வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமா இருக்குதுங்க ஆல்ரெடி. பட் நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்னாவே இந்த குரூப் 4, குரூப் 3 இதுக்கு எக்ஸாம் எழுதி சுட்டிக்கு இருக்கும் மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு. பட் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, மெக்கானிக் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஜாப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணலாங்க ஐயா. ஸோ கிடைக்கும் கிடைக்கல, பட் இதையெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு கெத்தா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை பத்தின ஒரு வீடியோ தான். என்னன்னா, ஜாப் ஓப்பனிங் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. சயின்டிஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56,100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 50,000 எபோவ் வச்சுக்கோங்களேன். ஒரு 56,000 அந்த ரேஞ்சில் இருக்குது சேலரி. என்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து இதுல வெஹிக்கிள்ஸ் இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது இதுல வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியரா உங்களை போடலாம், ஆர்என்டி இன்ஜினியரா போடலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்ட்ரோலரா போடலாம், குவாலிட்டி கண்ட்ரோலரா போடலாம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸா இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் உங்களை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. இதுல என்ன அப்படின்னா ஒர்க் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இடத்துல ஆஃபீஸர்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல அவங்க ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, டிஆர்டிஓ ப்ராஜெக்ட். ஸோ அங்க கூட உங்களை டைரக்டா போடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஜாப் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் இது நீங்க போட முடியும். ஓகே. ஸோ இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சம்பளம் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெர்க்ஸ் நெறையா இருக்கும். அதுமாரி கவர்மெண்ட் ஜாப்னாலே கொஞ்சம் கெத்து தானே. அடிச்சா பாரு அப்பாயின்மென்ட் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு, நீங்க ஊர்ல போய் தாராளமா, தைரியமா வந்து கெத்தா சொல்லிக்க முடியும். ஸோ இதுக்காகவாவது நீங்க வந்து இது எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பிஇ ஆர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக இருக்க வேண்டும். இல்ல சார் நான் வேற ஏதாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஐயா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க டிஆர்டிஓல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இசிக்கும் இருக்குது. பட் இப்ப நான் குறிப்பா சொல்ல போறது ஃபார் ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் ஆல் டிபார்ட்மெண்ட். மெகட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும். அடுத்து முக்கியமா கேட் ஸ்கோர். எஸ், கண்டிப்பா கேட் எக்ஸாம் எழுதி ஸ்கோர் வச்சிருக்கணும். எவ்வளவு வச்சிருக்கணும்னா, அது எவ்வளவு வேணா வச்சிருக்க, அதெல்லாம் ரேங்கிங் பேஸ் பண்ணி தானே வரும். ஸோ அதனால உங்களுக்கு அது இருந்துச்சுனாவே போதும். எக்ஸாம் எழுதி அதுவும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் கண்டிப்பா. எஸ், அதர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த ஜாப் நாட் அலோடு. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். தட்ஸ் ஆல். இது ரெண்டும் இருந்துச்சுனாவே போதும். அண்ட் தென் இதுல என்னன்னா நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் மார்க் அகாடமிக்ல, அதாவது டிகிரி முடிக்கும் போது நீங்க வந்து மினிமம் 60% நீங்க எடுத்திருக்கணும். ஓகே. ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் இது நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்காரங்களும் வரைக்கும் இந்த ஜாப் ரோலுக்கு வந்து எலிஜிபிள் தான். அவங்க வந்து இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். என்னென்ன டேட்டானா, உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட், நேமு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய போட்டோ, இது எல்லாம் பக்காவா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ள போய் டேரக்டா அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க, இன்க்ளூடிங் ஒரு கேட் ஸ்கோர். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த ஷார்ட் லிஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறமா இதை வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ டேரக்டா இன்டர்வியூ தான், நோ எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா வித்வுட் எக்ஸாமினேஷன் உங்களுக்காக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா கேட் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. பட் அது ஒண்ணுதான், இதுக்குன்னு தனியா இல்ல. கேட் எக்ஸாம் எழுதி வேற ஏதாவது எழுதி இருந்தா கூட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்டிங் நடக்கும். இதை நினைச்சு உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபேர் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ போனதுக்கு அப்புறமா உங்களுடைய இப்போ வந்து கேட் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் நடக்கும். ஆனா அதுக்கப்புறமா இன்டர்வியூல நீங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஓப்பனிங்காக. கிட்டத்தட்ட ஒரு 140 டு 160 ஓப்பனிங் இருக்கிறதா பார்த்தேன். ஜஸ்ட் மறந்துட்டேன், நம்பர்ல கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னன்னா ஜாப் ஓப்பனிங். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான். ஸோ இதான் ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், இப்போ இந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ணணும். நீங்க இதுக்கு எலிஜிபிள், இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகே. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வர 4/7/2025.
சரியா? ஜூலை 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அது 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடியே எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. சோ பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி வைங்கயா. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னா, ஆமாங்க ஐயா இருக்குது. எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எஸ்சி எஸ்டிக்கு வழக்கம் போல ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கேட்டகரிஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 100 தான் உங்களுக்கு வரும். அது நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிடணும். ஸோ எங்க இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அடுத்தபடியா இது அங்கிருந்து ஒரு 40 நாள்ல ஒரு 15 இருந்து 40 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டரும் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியா நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள நுழையிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஜாப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுங்க. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்க ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வேணா நம்ம ஆட போட்டுடலாம்னு நினைக்கிறேன். This video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம். அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ். ஓகே. ஸோ இந்த டிஆர்டிஓ ஜாப் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லது எங்களுடைய கோர்ஸ் பத்தி ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் அந்த லிங்க்ல போயிட்டு ஃபில் பண்ணுங்க. நாங்களும் கால் பண்ணி டீடைல்ஸ் சொல்லுவோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கும். வாட்ஸ்அப்ல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா போடணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.